கூகுளில் ஒரு விஷயத்தை தேடினாலும் அது இல்லை என்றே சொல்வதில்லை. ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை கூட பார்க்க முடியாது என்ற பட்சத்தில் ஆன்லைனும் பென்ட்ரைவும் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் மைசூர்லேருந்து ஒசூர் வரையும் போகிறேன். அவ்வளோ பெரிய லாங் டிரைவ் கூட இந்த பென்ட்ரைவ் தேவைப்படுது பாட்டு கேட்குறதுக்கு. நீங்களே இந்த கொரோனா காலத்தில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. ஊரடங்கு 144 தடை. அதில் இந்த ஆன்லைன் கிளாஸ் படிப்புக்காக பெற்றவங்க கடனோட வாங்கி நகையெல்லாம் அடமானம் வச்சு தம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தது என்ன? நீங்களே சொல்லுங்கள். ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோன், டேப், அந்த மாதிரி வாங்கி கொடுத்து படிப்புக்கு அவசியமான வலைதளங்களை இவங்க பலவீனம்னு எப்படி கூறுகிறார்கள்? இந்த காலத்திலலாம் பள்ளிக்கூடத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க ஃபோனுக்குள்ளேயே பள்ளிக்கூடம் வந்தாச்சு. இந்த காலத்துலலாம் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு நாடாக ஊராக செல்கிறாங்க. ஆனால் இன்று அப்படி இல்லை. தனக்கு திறமை இருக்கிறதா ஃபோனை எடுத்துக்கொள்கிறான், யூடியூப்பா அதில் அவனுக்கு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறான். அவனுக்கு தெரிந்த நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அதில் நல்லதை மட்டுமே பாருங்கள், நல்ல செய்தியோ அதை மட்டுமே பகிர்ந்து அவன் மூலமாக அவன் அறிவையும் அவன் திறமையை வளர்த்து கொள்கிறான். சமூக வலைதளங்கள் தீங்கு வராமல் ஊகிப்பது அவரவள் கையிலே உள்ளது. இன்று இரத்த தானம், அன்னதானம், கண் தானம் இவற்றை விட மிக முக்கியமானது நிதானம். அதை நிதானத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.